நேர்லை வணக்கம். இது சாணக்கியா. இன்று நம்மோடு ஆர்த்தோ மருத்துவர் லக்ஷ்மிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம மூட்டு வலி அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதை பற்றி இப்போது காமனாக இந்த கரண்ட் எரால இது வந்து வயசானவங்களுக்கான ஒரு ப்ராப்ளம் அப்படின்றதாவே இல்லை. இது வந்து காமனாக இப்போது 25 வயசு 30 வயசு பசங்களுக்கும் பெண்களுக்குமே கூட வருகிறது. ரீசன் என்ன சார்? இல்லை, மூட்டு வலிக்கு நிறைய காரணம் இருக்குது. ரொம்ப எல்லாத்துக்கும் வர்றது வந்து மூட்டு தேய்மானத்தினால வருது, அதான் வயசானவங்களுக்கு வருது. அதை பற்றி தான் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இளைஞர்களுக்குள்ளே வரலாம், அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், விளையாட்டுனால சதைகள் தசைகள் இதனால் அடிபடலாம், அதனாலையும் மூட்டு வலி வரலாம். சில நேரம் வந்து அலைன்மெண்ட், கால் வந்து நேராக இல்லை வளைஞ்சிருக்கு, அதனால கூட வலி வரலாம். அதே மாதிரி ஓவர் யூஸ், எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ், அதனாலையும் வரலாம். நம்ம தசைகள்லாம் நம்ம எலும்பை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதில் வலு இல்லை அப்படின்னா அதனாலையும் மூட்டு வலி வரலாம். ஒபேசிட்டி, இது ஒரு பெரிய காரணம். வயசாக ஆக நம்மளுக்கு வந்து உடம்பு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும், நம்மளோட ஆக்டிவிட்டி லெவல் கம்மியாகிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ முட்டியில் அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால முட்டினால் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாது, அதனாலையும் வலி வரலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் தசைகள் நரம்புகள் இதில் எல்லாம் தான் வலி வரதுக்கு காரணம் இருக்குது. இதில் நமக்கு பார்க்குறோம், இப்போ ஐடி ஜாபில் இருக்கட்டும், ஒர்க் ஃப்ரம் ஆகட்டும், என்ன செக்டாரில் இருந்தாலும் ஒரு சிஸ்டம் முன்னாடியோ ஒரு லேப்டாப் முன்னாடியோ உட்காந்து வேலை செய்கிற பழக்கம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. எந்த செக்டாரில் இருந்தாலும் ஒரு லேப்டாப் முன்னாடி உட்காந்து பண்ணுறதுன்றது இருக்குது. ஃபிசிக்கலாக வேலை செய்கிற அந்த சோகால்டு அந்த உண்மையாலுமே இண்டஸ்ட்ரீஸ் போய் செய்கிறவங்கள கூட ஒரு ஆப்ரேஷன் அப்படின்றத பண்ணிவிட்டு அந்த செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு உட்காந்து அதை கிளினிக்கலாக பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்படி இருக்குது, இது ஒரு ட்ராபேக்காக மாறுதோ? உட்காந்து வேலை செய்கிறது அப்படின்றது, அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சது அப்படின்றதே இது போல் மூட்டு வலி, ஸ்பைன் இஷ்யூ போன்றவைக்கு வரதுக்கு காரணமாக இருக்கும். இயற்கையாகவே நம்ம உடல் வந்து உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு டிசைன்டு கிடையாது. we are designed to walk. இல்லை நம்ம இந்த ஸ்டைல் உட்கார்றது கிடையாது, இல்லை ஜென்ரலாகவே இயற்கையாகவே நம்ம வந்து நம்ம உடலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கும் மொபிலிட்டிக்கும் தான் நம்மளோட அமைப்பே இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து மோர் செடென்ட்ரி ஆகிட்டு வந்துட்டுருக்கோம், நிறைய நேரம் உட்காரோம், நம்ம வேலையே உட்கார மாதிரி வேலையாகிருக்கு. ஆனால் அந்த அவ்வளோ நேரம் உட்கார அளவுக்கு இயற்கையாக நம்ம உடம்புல தசைகளும் இதுவும் சரி, ஜாயின்ஸும் சரி, தேர் நாட் டிசைன்டு, அந்த டிசைன் கிடையாது. ஸோ அதை மீறி நம்ம பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வலிலாம் வர ஆரம்பிக்கும். முதுகில் வலி வரலாம், நம்ம ஹிப் ஜாயின்ஸ் வரலாம், முட்டியில் வலி வரலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த தொந்தரவு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை சப்போர்ட் பண்ணுறது வந்து சதைகள். ஸோ சதைகள் வந்து நம்ம எந்த ஏஜில் வேணாலும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி வலுப்படுத்தலாம். இப்போ நீங்கள் ஒரு 10 கேஜி தூக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு 10 கேஜி தூக்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஆனால் இதை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி 10 கேஜி தூக்குறதுக்கு உங்கள் உடம்பை தயார் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் உங்கள் வேலையில் வந்து 6 மணி நேரம் உட்காரணும், 7 மணி நேரம் உட்காரணுன்ட்டு உங்கள் வேலை, தட்ஸ் யூர் டிமாண்ட். ஆனால் உங்களால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார அளவுக்கு தான் சதையில் வலு இருக்குது. 3 மணி நேரம் உட்காந்தேன்னா வலிக்க ஆரம்பிக்குது டாக்டர் அப்படின்னா, நீங்கள் 3 மணி நேரம் தான் உட்காரணும். இல்லையா 7 மணி நேரம் நான் உட்காந்தே ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்பை நீங்கள் தயார் பண்ணணும். தட் இஸ் பை எக்ஸசைசஸ். இப்போ முதுகு வலி இருக்கா, அப்போ நீங்கள் கோர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் கோர் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த வேலை பார்க்குறவளுக்கு உங்கள் உடம்பு தயாராகிடும். இல்லை நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நான் நிறையா ஓடணும், இதெல்லாம் பண்ணணும்னா டக்குன்னு எடுத்தோடனே நம்மளால் ஓட முடியாது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் ஓடுவோம், அப்புறம் 1.5 கிலோமீட்டர் ஓடுவோம், 2 ஓடுவோம். அந்த மாதிரி நம்ம உடம்பை நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வலி வருது, அதனால நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக், ஜிம்னாஸ்டிக் இப்படின்னு போய் நம்ம இருந்து அதில் வியர் அண்ட் டியர் பாடியில் வருதுன்றது புரிஞ்சிக்க முடிகிறது, அதில் அது தெரிஞ்சு தான் போகிறாங்க. ஓகே, பட் ஆனால் இப்போது சாதாரணமாக இருக்கக்கூடியதில் வித்தவுட் ஈவன் ஒரு இன்ஜுரி ஆகாமல் கூட பல இடத்துல சிலருக்கு தசை பிடிப்புன்னு வந்து நிற்கிது. அவங்களுக்கு வந்து காலில் பிறண்டுக்குச்சு, குடையுது கால், இது போல் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது இல்லை, அதெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் டாக்டர்? அதாவது நீங்கள் நான் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ன்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வராது அவ்வளோவா. ஓகே, த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வித் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் இன் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஆர் வெரி லெஸ். அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி தான். அப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்னா இந்த வீக்கெண்ட் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அதாவது அவங்க உடல் வந்து அந்த அளவுக்கு சின்ன வயசில் விளையாண்டுருப்பாங்க, டெய்லி விளையாண்டுருப்பாங்க, அப்புறம் வேலைனால விளையாட முடியாது. ஸோ வீக்கெண்ட் போய் விளையாடுறேன் அப்படின்னு விளையாடுவோம். அவங்களுக்கு தான் நிறைய அந்த இன்ஜுரிஸ்லாம் வரும். ஏன்னா அவங்க உடல் வந்து ரொம்ப நாளாக அந்த கேமோ அந்த எக்ஸசைஸோ பண்ணாததுனால என்ன ஆகும்னா அதை வந்து மறந்துருக்கும். மசில் மெமரின்னு சொல்லுவாங்க, அது வந்து மறந்துருக்கும். இப்போ புதுசாக நம்ம அந்த காலத்தில் விளையாண்டாமல் நான் போய் விளையாடுறேன்னு சொல்லி விளையாடுறப்போ நிறைய பேர் இந்த வீக்கெண்டில் விளையாடுறது தான் முட்டி வலிக்குது, கால் பிறண்டுருச்சு, முட்டி பிறண்டுருச்சுன்னு சொல்லி வருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் இன்ஜுரிஸ் வந்து இந்த வீக்கெண்ட் பிளேயர்ஸ் தான்.
அதுக்கு வந்து இது ஒரு டிராபேக்காக மாறிட்டு இருக்கு. இப்போ இந்த காலத்தில் வந்து நான் திருப்பி ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன், என் உடம்ப ஃபிட்டாக கொண்டு வரேன், நான் டெய்லி மார்னிங் பேட்மிண்டன் ஆடுறேன், டெய்லி ஈவினிங் வரேன், வீக்கெண்ட் ரொட்டீனாக வச்சுக்கிறேன், இப்படின்னு நம்ம வந்து உடலுக்காக பண்ணுறோன்னு நினச்சிட்டு பண்ணுறது ஒரு டிராபேக்காக மாறுதோ? இல்லை, அதாவது கரெக்டான இதில் பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ராபேக் தான். ப்ராப்பர் ஷூஸ், ப்ராப்பரான தரை அதெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு செட் ஆஃப் அவங்க பாடிக்கு உண்டான இது இருக்கும், நெசசிட்டியும் இருக்கும், நீட் இருக்கும். இப்போது என்னால் ஒரு 1 hour என்னால் விளையாட முடியும்னா நான் 1 hour விளையாடலாம். நான் போய் 3 hours விளையாடுறப்போ கண்டிப்பாக என் உடம்புக்கு அந்த அளவு வேலை செய்கிறதுக்கோ அந்த அளவு விளையாடுறதுக்கோ பலு கிடையாது. ஸோ கண்டிப்பாக டீல்ஸ் வித் எனர்ஜி, ரைட்? என் எனர்ஜி எவ்வளோ கொடுக்குதோ அவ்வளோ தூரம் ஆடுறேன்றது வேற. தசை பிடிப்புக்கும் அது வந்து நிற்குமா? கரெக்ட், அதுவும் நிற்கும். இப்போது அதான் சொல்லேன்ல, எவ்வளோ நம்ம உடம்பே ஒரு இயந்திரம் மாதிரி தான், இட்ஸ் அ மிஷின். நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தேய்மானமும் வரும், இதே வரும். பட் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இட் இஸ் இண்டிவிஜுவலி கஸ்டமைஸ்ட். இப்போது உங்கள் உடல் என்ன ஒரு மாதிரி பார்க்குறது 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். ஆனால் நீங்கள் 20 கிலோமீட்டர் ஓடுவீங்க, என்னால் 5 கிலோமீட்டர் கூட ஓட முடியாது. அந்த வித்தியாசம் எங்கே வருதுன்னா நம்ம தசையோட வலுவில் தான் வருது. இன்னொன்று ட்ரைனிங். இதெல்லாம் நம்ம எந்த ஏஜில் வேணாலும் பண்ணலாம். சரி, நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு ஒரு வேலை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க. இதே நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோ, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டெய்லி 20 கிலோமீட்டர் ஓடிட்டு இருந்தேன் டாக்டர், ஒரு வருஷம் நிறைய பேர் இந்த ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர் ரெஸ்ட் கொடுக்க சொல்லிட்டாங்க, ஒரு 6 மாதம் ஒன்றுமே பண்ணல. இப்போ திருப்பி போய் பண்ணுறப்போ அவங்களால 5 கிலோமீட்டர் கூட ஓட முடியாது. முன்னாடி 20 கிலோமீட்டர் ஓடிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா மசில் லூசஸ் தட் மெமரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா ஆனால் திருப்பி ட்ரெயின் பண்ணலாம். ஸோ எப்பயுமே உங்கள் உடலை நீங்கள் நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க, அவங்க போய் ட்ரெயினர் வந்து நிறைய பண்ணுங்கன்ட்டு ரொம்ப பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வலிக்குதுன்னு சொல்லி வருவாங்க. ஏன்னா பிகாஸ் தே ஆர் நாட் டூயிங் வாட் தே நீட். அவங்க அந்த ட்ரெயினர் புஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ ட்ரைனிங் இஸ் நெசசரி. பட் ஆனால் உங்களோட பேஸில் பண்ணிங்கன்னா யோர் பாடி வந்து கண்ட்ரோல்டாக ட்ரெயின் ஆகும். அன்கண்ட்ரோல்டாக ட்ரெயின் ஆகிறப்ப தான் யூ ஆர் மோர் ப்ரோன் டு இன்ஜுரிஸ். அப்போ தான் அந்த அடி வருது, ஜாயின்ட் பெயின் வருது, எல்லாமே அதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ எவ்ரிதிங் ஷுட் பி கண்ட்ரோல்ட் அண்ட் இட் ஷுட் பி கஸ்டமைஸ்ட். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணணும். இதுலேயே நீங்கள் ஒரு ரொட்டீனுக்கு ஒரு டாக்டராக நீங்கள் வந்து எவ்வளவோ பேரை பார்க்குறீங்க, ரெகுலராக கிளினிக்ஸில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க பேஷண்ட்ஸை. இதை வச்சு நீங்கள் கொடுக்கக்கூடிய சஜஷனாக ஒரு நான் வந்து ஒரு 35 வயசு ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நான் ஒரு ஐடியாவை சொல்கிறேன், இல்லை இந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 35 to 45 இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அவங்க வந்து அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் ஃப்ரீஅப் ஆகி நான் வீக்கெண்டில் ரொட்டீன் விளையாட போகிறேன், பேட்மிண்டன் ஆட போகிறேன், வீக்கெண்ட் கிரிக்கெட் ஆட போகிறேன், டர்ஃப் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போகிறாங்க. சிமெண்ட் தரையில் அவங்க அது மேலே இருக்கக்கூடிய டர்ஃபில் விளையாடுறாங்க, ஆடாக இருக்கக்கூடிய இடத்துல ஆடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணணும், ரொட்டீன் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி வார்ம் அப்ஸ் என்ன பண்ணணும், ஒரு 2 நாள் விளையாண்டுட்டு 5 நாள் கால் வலியில் இருக்கணுமா, அது எப்படி பண்ணணும் சார்? அதாவது நம்ம ஒரு 35 இயர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 35 இயர்ஸ் பர்சன், செடென்ட்ரி ஒர்க்கர், நீங்கள் சொல்கிற வீக்கெண்ட் ஸ்போர்ட்ஸ், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் காரணம் வந்து ஒபிசிட்டி. தே வில் புட் ஆன் வெயிட். ஸோ வெயிட்டை வந்து ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஏறக்கூடாது. யூ ஷுட் ட்ரை டு மெயின்டைன். பிஎம்ஐ இண்டெக்ஸ் பெர்ஃபெக்ட்டாக ஆமாம், அதில் மட்டும் ஓரளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ பிஎம்ஐ இண்டெக்ஸ் கரெக்டாக இருந்தாலுமே தொப்பை வரவங்க இருக்காங்க. ஆமாம், அதனால கேட்குறேன். இல்லை அதிலே வந்து அதாவது ரேஷியோ சொல்லுவாங்க, மசில் ஃபேட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு ஒல்லியாக மட்டும் இருந்தால் பத்தாது, அதில் உங்கள் ஃபேட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, மசில் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ தட் ஆல்சோ பிளேஸ் ரோல். நிறைய பேர் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்ம வெயிட் ஏறும், ஆனால் ஃபேட் லூஸ் பண்ணிட்டு இருப்போம். பிகாஸ் யர் மசில்ஸ் ஆர் பிகமிங் ஸ்ட்ராங்கர், உங்கள் ஃபேட் கண்டென்ட் கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ தட் ஆல்சோ பிளேஸ் ரோல். இந்த கொலஸ்ட்ராலே சொல்லுங்களேன், குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், அந்த மாதிரி தான். குட் கொலஸ்ட்ராலில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண தான் வித் என்ன சொல்கிறது, பாடி ஸ்ட்ரெயினில் தான் யூ டெவலப் குட் கொலஸ்ட்ரால். ஸோ குட் கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் மாத்திரை வேண்டாம்னு சொல்லுவாங்க. வேணாம் சார், உங்களுக்கு குட் கொலஸ்ட்ரால் நல்லா இருக்கே, மாத்திரை போட வேணாம் அப்படின்பாங்க. ஸோ பேட் இருந்தால் பார்த்து யூ நீட் குட் as well. ஸோ அதுதான் இவங்களுக்கு தட் கம்ஸ் ஒன்லி வித் எக்ஸசைசஸ். ஸோ நீங்கள் உங்களால் மேபி வீக்கெண்ட்லாம் விளையாட முடியும், பட் ஆனால் அட்லீஸ்ட் 1 hour a day உங்களால் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு வாக்கிங் ஆர் ஒரு யோகா, சம்திங் டு கீப் யுவர் பாடி ஃபிட், டு ஸ்பெண்ட் சம் எனர்ஜி. நீங்கள் சாப்பிட்ற நீங்கள் பயன்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு 1 hour நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கலாம். வீக்கெண்ட் நீங்கள் போய் ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம். இப்போ இமேஜின் ஒரு பேஸ்கெட்பால் பிளேயர் ஆர் நீங்கள் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர் அப்படின்னா, அந்த பேட்மிண்டன் ஸ்போர்ட்டுக்கு உண்டான சில ஆக்டிவிட்டீஸ் லைக் ஷோல்டர், யூ நீட் குட் ஷோல்டர்ஸ் டு ப்ளே. அதே மாதிரி யூ நீட் குட் நீஸ் டு ப்ளே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை மட்டும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ரொட்டீன். ஒரு வாக்கிங் பண்ணுறீங்களா, கொஞ்சம் ஷோல்டர் எக்ஸசைசஸ், கொஞ்சம் ஷோல்டர் ஸ்ட்ரெங்தனிங், அது மட்டும் கொஞ்சம் எல்லாமே நீங்களே வீட்டில் பண்ணணும். இதுக்காக ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, வீட்டிலே பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூ நீட் அ குட் ஃபுட்வேர். இப்போ இந்த ஹார்ட் ஃப்ளோரில் விளையாடுறப்போ என்ன ஆகும்னா, கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம கால் வந்து தரையில் படுறப்போ அந்த அதிர்வு வந்து உங்கள் முட்டிலேயோ ஃப்ரிக்ஷன், ஆமாம் தெரியும். ஸோ அதுவே நிறைய பேத்துக்கு வலி வரும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஹார்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஷூ போடாமல் விளையாண்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வலி வரும். இதே ஒரு நல்ல ஒரு குஷன் ஃபுட் ஷூ போட்டு விளையாண்டிங்கன்னா 1 மணி நேரம் கூட விளையாடலாம். ஆமாம். ஸோ த ஷூ மேக்ஸ் சச் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஓடுறதுக்கும் அதே மாதிரி தான்.
ஓடுறவங்க இவங்களுக்குலாம் வந்து வெறுங்காலில் ஓடுறவங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி அக்யூபஞ்சர்லாம் நல்லா இருக்கு. ஆமாம், தட் இஸ் குட். பட் ஆனால் முட்டிக்கு அது நல்லது கிடையாது. ஸோ அந்த அதிர்வு வந்து முட்டியில் நல்லா தெரியும். ஸோ ஷூ போட்டு ஓடுறவங்க வந்து ஷூ போடாமல் ஓடுறவங்களோட கொஞ்சம் அதிகமாக ஓடுவாங்க. பிகாஸ் அந்த என்ன சொல்கிறது, இந்த கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த குஷனில் அப்சர்வ் பண்ணிடும். இந்த மெமரி ஃபோம் ஷூஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு பண்ணலாம். தீஸ் ஆர் ஆல் வேஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் யுவர் ஜாயின்ஸ். அட் த சேம் டைம் நீங்கள் விளையாடவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஒரு பேலன்ஸ் தான். யூ நீட் டு பேலன்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல் ஆஸ் பர் யுவர் நீட். அது பண்ணாலே போதும். இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் எல்லாம் நம்ம மேக்ஸிமம் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். வார்மப்புடைய தேவை என்ன சார் இருக்குது? ஏன்னா ஒரு வார்மப் அப்படின்றது நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி கிரிக்கெட் பிளேயர்ஸ் பண்ணுற வார்மப்பு, ஃபுட்பால் திடீர்னு தோனி வந்து ஃபுட்பால் ஆடுவார் கிரிக்கெட்டுக்கு முன்னாடி. இது மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களுக்குலாம் சின்னதாக வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. பேசிக்கான எக்ஸசைஸ் ஒரு தண்டால் எடுக்கிறதோ தம்பிள்ஸ் எடுக்கிறதோ இல்லை, பேசிக்கான சில எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. யோகாவில் சூரிய நமஸ்காரம் ஒரு வரிசையாக ஒரு ஸ்டேஜ்லேயும் சின்ன சின்னதாக சொல்லி தருவாங்க. அதை தாண்டி இல்லை அதையும் அடக்கியது எது பெஸ்ட் வே ஆஃப் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வார்ம் அப் அப்படின்னா உடலுக்கு எது நல்லது? அக்ராஸ் ஏஜ் என்ன ஏஜ் சொன்னாலும் பெஸ்ட் அப்படின்னா என்ன சார்? இல்லை, 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். ஒன்று வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்னால் நம்ம வந்து யோகால ஒன் ஆஃப் வெரி குட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், சரிங்களா? இன்னொன்று ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ். ஸோ ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லா பேரும் பண்ணணும். சும்மா ஜென்ரலாக கையை ஸ்ட்ரெச் பண்ணுறது, அப்பு, ஆமாம், தலை, பேக்கு, தீஸ் ஆல் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். ஹைட்டாக இருக்கிறவங்க, ஷார்ட்டாக இருக்கிறவங்க அப்பலாம் பண்ணலாமா? ஆமாம், எல்லா பேரும் பண்ணலாம். இட் கீப்ஸ் யுவர் பாடி ஃப்ளெக்சிபிள். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இன்னொன்று உங்களோட மசிலோட டோன்லாம் நல்லாயிருக்கும். ஸோ டோன் வேறு, பவர் வேறு. டோன் கம்ஸ் வித் ஸ்ட்ரெச்சிங். இப்போ யோகாலாம் வந்து டோன் லுக்கா இல்லை, ஓகே, என்ன சொல்கிறது, அந்த மசிலோட கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. த டோன் ஆஃப் த மசில். ஸ்ட்ரெங்க்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு, டோனுங்கிறது எந்த அளவுக்கு அது வந்து வலுவாக இருக்குது அப்படின்னு. ஸோ டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஸ்ட்ரெங்க் இஸ் நெசசரி ஃபார் யுவர் வெயிட் லிஃப்டிங், இதெல்லாம் லாங் அந்த மாதிரி பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் வந்து அவங்கவுங்க ஸ்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் டூ ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங். நான் சொன்னேன் இப்போ ஷட்டில் விளையாடுறவங்க அப்பர் பாடி தே நீட் டு கான்சன்ட்ரேட் மோர், ரன்னர்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் மோர், கால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்கள் ஆக்டிவிட்டிக்கு அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் எல்லா பேருமே பண்ணணும். தட் இஸ் வே தே சே திஸ் வார்ம் அப்ஸ் அண்ட் ஆல் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். யூ வில் நீட் டு பில்ட் அப் யுவர் மசிலோட மெமரிலாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நல்லா வரும். தட் யூ டோன்ட் லூஸ் யுவர் மசில் மெமரி. ஸோ தட் இஸ் வேர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வில் ஹெல்ப் அ லாட். அதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதோட சேர்த்து நீங்கள் ஸ்ட்ரெங்தனிங்கும் சேர்த்து பண்ணிக்கலாம். தீஸ் 2 எக்ஸசைசஸ் எவ்ரிபடி ஷுட் டு எவ்ரிடே. இப்போ வந்து லோவர் பாடி இஷ்யூன்றது தான் அதிகமாக இப்போ இருக்க சொசைட்டியில் இருக்கிறது. நீங்களுமே கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க, உங்கள் பேஷண்ட்ஸுமே கூட வரும். ஏன்னா நம்ம பார்க்கறது தான் லோவர் பாடி முட்டி வலி அப்படின்றது வரும். இந்த எண்ணெய் வாங்கினியா அந்த எண்ணெய் வாங்கினியான்னு ஃபார்மசியில் போய் அதிகமாக எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு ஷார்ட் டைம் ஒரு ரெமெடி மாதிரி ட்ரை பண்ணுறோம், இல்லை பெயின் கில்லர் மாத்திரைகள் போடுறோம். அங்கே வந்து நமக்கு என்ன சார் சொல்யூஷன் இருக்குது? ஏன்னா உங்களுக்கு மூட்டு வலி அப்படின்றத தாண்டி இப்போ அந்த மூட்டு வலிக்காக ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சு, இப்போ இன்னொரு ஆங்கிளில் உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ தாண்டி பார்த்தீங்கன்னா தசைப்பிடிப்புன்ற மாதிரி வருது, இந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிஸ், கிராம்ப்ஸ் இதெல்லாம் வருதுல்ல, இதுக்கெல்லாம் ஜென்ரலான சொல்யூஷன்லாம் என்ன சார்? அதாவது நம்ம எப்படி நம்ம எலும்புகளுக்கு சில மினரல்ஸ் தேவையோ, இப்போ எலும்புன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் தேவை, வைட்டமின் டி தேவை, கொஞ்சம் மெக்னீஷியம் தேவை, இதெல்லாம் அதே மாதிரி பாலும் சாப்பிடக்கூடாதுன்றாங்களே இப்போ தான். டைரி ப்ராடக்ட்ஸில் இதை அவாய்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபேட் ஆகிடும், பால் இது சாப்பிட்டீங்கன்னா அந்த இஷ்யூ வந்துடும் அப்படின்லாம் கூட சில ஒரு சஜஷன்ஸ் வருது இல்லை உங்களுக்கு? இல்லை, அது வந்து எப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம ஆக்டிவிட்டி இருக்குன்னா நீங்கள் எது வேணாலும் சாப்பிடலாம். கேலரிஸ் பர்ன் பண்ணும். கரெக்ட். ஓகே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறது முக்கியம் கிடையாது, அதை பயன்படுத்துகிறீங்களாங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 இட்லி கூட சாப்பிடலாம், ஆனால் நீங்கள் வெயிட் ஏறிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அந்த 2 இட்லி கூட நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. நம்ம பாடியோட பேசிக் மெட்டபாலிசம் சொல்லுவாங்களே, ஹார்ட் பீட் பண்ணணும், ப்ரீத் பண்ணணும், இதெல்லாம் இயற்கையாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குன்னு ஒரு பேஸ் எனர்ஜி நம்மளுக்கு தேவை. அந்த எனர்ஜி வந்து நம்ம சாப்பாடு வேணும். அதுக்கு மேலே இருக்கிற எனர்ஜியை நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம அதை யூஸே பண்ணுவோமே தவிர, இல்லை அதெல்லாமே ஸ்டோர் மாதிரி அது உடம்புல ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 100 மில்லிகிராம் வெயிட் ஏறிச்சுன்னா கூட ஒரு 10 நாள் 1 kg ஆகிடும். அது இதை நம்ம பயன்படுத்துகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சாப்பாடை விட யூசேஜ் தான் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். யூ நீட் டு பேலன்ஸ். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீங்கள் நல்லா ஓடுவேன் எல்லாம் பண்ணுவேன்னா நீங்கள் பால் குடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இட் டசன்ட் மேட்டர். பட் நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் செடென்ட்ரி லைஃப், இப்போ முட்டி வலிக்குது, நான் வீட்டில் நடக்கிறது கிடையாது சார், வலினால நான் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதில்ல, வீட்டில் சும்மா பேசிக் ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அப்போது கண்டிப்பாக உங்களோட கார்போஹைட்ரேட் நீட், பாடியோட நீட் வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் சாதம் பக்கமே போகக்கூடாது. ஏன்னா சாதம்லாம் ஹை கார்போஹைட்ரேட். ஸோ சாதத்தில் கட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உணவை வந்து பழக்கத்தை நீங்கள் மாற்றணும். உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உணவு பழத்தை மாற்றிட்டீங்கனாலே போதும். ஒரு பேலன்ஸ், நம்ம அசைவுக்கும் நம்மளோட வேலைக்கும் நம்ம உடம்பு வந்து வெயிட் போடலையா, தட் மீன்ஸ் யூ ரீச் த பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டாலே போதும். அதாவது வெயிட் போடாமல் இருக்கிறது, அதாவது ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட்டு இதெல்லாம் கரெக்டாக மேட்சாக நிற்குது அப்படின்னா அந்த மூட்டு வலி வராதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, வரும். பட் ஆனால்
இயற்கை, அதாவது உங்கள் ஏஜ் உள்ள தேய்மானங்கிறது எல்லாத்துக்குமே வர்றதான். நம்ம கார் டயர் தேயிற மாதிரி தான், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ கார் டயர் தேயவே தேயாதானா இருக்கணும்ல சார்? வராது, அதுதான் வராது. முட்டியில் வந்து அந்த குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க, அதுதான் முட்டியோட ப்ரொடெக்ஷனு. எலும்புக்கு மேலே ஒரு கேப் மாதிரி இருக்கும், நம்ம காலுக்கு செருப்பு போட்டு நடக்கிறோம். ஆமாம், இப்போ செருப்பு போட்டு நடக்கிறப்ப காலுக்கு ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி இந்த எலும்பில் காட்லேஜ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் நடந்தாலும் சரி, எல்லா வெயிட்டையுமே இந்த காட்லேஜ் தான் தாங்கும். அதுக்கு வலி உணர்ச்சி இல்லைங்கிறதுனால உங்களுக்கு வலியே இருக்காது. இப்போ நகைலாம் பார்த்தீங்கன்னா வலி உணர்ச்சியே கிடையாது, நகத்தை வெட்டுறப்ப வலிக்காது. ஆனால் திருப்பி ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒட்டாது. தோட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் பாடி, நீங்கள் ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி ஒட்டாது. ஏன்னா அதுக்கு வந்து இயற்கையாகவே ஹீலிங் பவர் கிடையாது. அதே மாதிரி தான் அந்த காட்லேஜும். ஸோ அது தேஞ்சிக்கிட்டே இருக்குமே தவிர திருப்பி வளராது. ஸோ அதுக்குன்னு ஒரு லைஃப் உண்டு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துகிறீங்களோ, எந்த அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி தேய்மானம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் இஸ் குட் ஃபார் யர் பாடி, பட் இட்ஸ் பேட் ஃபார் யர் நீஸ். நீங்கள் ரொம்ப ஓடுறீங்க, விளையாடுறீங்கன்னா நீங்கள் உங்கள் உடம்பை அதிகமாக பயன்படுத்துகிறீங்க. அப்படி இருக்கிறப்ப தசைகள்லாம் வலுவாகும், பட் ஆனால் தேய்மானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே உடல் பருமன் இருக்கவங்களுக்கு நீங்கள் நார்மலாக நடக்கிறதுக்கும் ஒரு 20 கேஜி தூக்கி நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நார்மலாக நீங்கள் 2 கிலோமீட்டர் கூட நடப்பீங்க, ஆனால் ஒரு 20 கேஜி தூக்கி உங்களால் 100 மீட்டர் கூட நடக்க முடியாது. ஆனால் அவங்க வாழ்க்கை முழுசு ஒரு 20 கேஜி எக்ஸ்ட்ரா தூக்கி நடந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ எல்லா ஜாயிண்ட் இதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகும், சீக்கிரமாக தேயும். ஸோ உடல் பருமன் இருக்கவங்களுக்கு மூட்டு தேய்மானம் அதிகமாக வரும். நம்ம மெயின் எய்ம் என்னென்னா, நம்ம ஏஜில் 90% எப்படி இருக்காங்களோ அது மாதிரி வரணும். இப்போ முடி நிறைக்கிறது வந்து ஒரு 40 வயசில் நிறைக்கிறது, அது இயற்கையாக நிறைய பேருக்கு வருது. தட் இஸ் நார்மல் கன்சிடர் பண்ணுவோம். இதே ஒரு 20 வயசு பையனுக்கு முடி நிறைக்கிறதா, தட் இஸ் அப்நார்மல், அது வரக்கூடாது, வந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ 40 வயசுக்கு உண்டான தேய்மானம் உங்கள் முட்டியில் இருக்கா, ஐ வில் சே யூ ஆர் குட். நீங்கள் கரெக்டாக உங்கள் ஏஜுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அது இருக்குது சார், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி ட்ரை டு ரெடியூஸ்ன்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். இதே நீங்கள் 50 வயசு இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு 40 வயசுக்குள்ளான தேய்மானம் தான் இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறேன். 40 வயசுக்குள்ள தேய்மானம் இருக்கும், அந்த 40 வயசுக்குள்ளான பிரச்சனை இருக்கும், ஆனால் உங்கள் 50 வயசில் தான் அந்த பிரச்சனை வருது. ஸோ நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்கள் ஏஜுக்கு, ஸோ கரெக்டாக இருக்கீங்க சார், நீங்கள் பண்ணுறதுலாம் கரெக்டாக பண்ணுறீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வலி வந்தால் மட்டும் யூ கேன் கம் அண்ட் see me அப்படின்னு சொல்லி ஐ வில் சேஞ்ச். ஆனால் இதே ரிவர்ஸ், நீங்கள் 40 வயசு தான் இருக்கிறீங்க, 50 வயசுக்குள்ள தேய்மானம் இருக்குன்னா ஏன் உங்களுக்கு அதிகமாக தேயுதுங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும். நிறைய காரணங்கள் இருக்கலாம், உடல் பருமன் இருக்கலாம், மசில் வீக்னஸ் இருக்கலாம். அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம கரெக்ட் செய்ய ஆரம்பித்தோம்னா அட்லீஸ்ட் இதுக்கு மேலே வர தேய்மானத்தை நம்ம ஓரளவுக்கு நம்ம சரி செய்யலாம், அட்லீஸ்ட் நம்ம பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொண்டு வரலாம். அப்புறம் ஏற்கனவே ஆன தேய்மானத்துக்கு வேறு மெனி ட்ரீட்மெண்ட்ஸ், நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃப்யூச்சர் டேமேஜ் வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ ஏற்கனவே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வி ஹேவ் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் தட். இப்போ நான் ஒரு 28 வயசு பையன் இருக்கார், அந்த பையனுக்கு வந்து கால் வலி தெரிய ஆரம்பிக்குது, மூட்டு வலியில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தெரியுது. அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு, அவேர் ஆயிருக்கு. முன்னாடி நிறைய பேருக்கு அவங்க அம்மா அப்பா வயசானவங்க பார்த்தவங்களுக்குலாம் மூட்டு வலின்றது ஒரு 40 வயசில் வர ஆரம்பிக்குது, தெரிய ஆரம்பிக்குதுன்னு. பட் இவர் முன்னாடியே ப்ரீமெடிட்டேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் இது அதுதானான்னு கண்டுபிடிக்கணும்ல. ஜென்ரலான கால் சுளுக்கினதுக்கும் இல்லை மூட்டு தேய்மானம் தான் அப்படின்றதுக்கும் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு மூட்டு வலி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது? இல்லை, அதாவது 28 வயசில் வந்து தேய்மானமே வராது. அதாவது 28 வயசுக்கு ஒன்று தேய்மானம் இருக்கும், ஆனால் அதனால வலி வராது. ஸோ ஒரு 28 வயசுக்கு பையனுக்கு வலி வருதுன்னா அது கண்டிப்பாக தேய்மானத்தினால இருக்காது, மற்ற காரணங்களால தான் இருக்கும். ஸோ நம்ம எதனால வந்திருக்குன்னு அதான் ஹிஸ்ட்ரி எடுப்போம், எக்ஸாமின் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்போ சார், எப்போ வரும், அது வந்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நார்மலாக வந்து நம்ம வந்து கிரேட் 1 ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் 4 கிரேட் இருக்குது. கிரேட் 1லாம் வந்து ஒரு 40 to 50 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 40? ஆமாம், தட் இஸ் பேஸ் லைன். 40 உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு தேய ஆரம்பிக்கும். அதாவது தேய்மானத்தால் முதல் பெயின் அப்படின்றது 40 வரும்? இல்லை, அது 40 இஸ் early, 40 to 50 அதான் ரேஞ்ச் சொல்கிறேன். ஓகே, 45 would say it's normal. 45ல லைட்டாக வலி தெரிய ஆரம்பிக்குதுன்னா ஐ would say yes fine, கிரேட் 1 உங்கள் ஏஜில் இருக்குன்ட்டு. 40ல வந்து early, 50 வந்து you're good. ஸோ அதான் ரேஞ்ச் சொன்னேன், 40 to 50ல கிரேட் 1. அப்புறம் ஒரு 50 to 55ல கிரேட் 2 வரும். 55 to 60ல கிரேட் 3, 60க்கு மேலே கிரேட் 4. இது வந்து நார்மலாக இயற்கை எல்லாத்துக்கும் 80% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வருது. நீங்கள் அதில் கண்டிப்பாக அதிலே ஃபிட் ஆகி வரீங்க, கரெக்டாக அந்த இதில் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா யூ ஆர் கோயிங் ஆஸ் பர் யுவர் நார்மல் பாடியோட இதுக்கு ஏற்ற நீருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அட்வான்ஸ்டாக வருதுன்னா தான் யூ நீட் டு பி வரிட். சார் இப்போ எனக்கு வந்து கிரேட் 3ன்னு சொல்கிறீங்க, ஆனால் என் ஏஜ் வந்து ஒரு 50 தான் இருக்குது அப்படின்னா 50ல் வந்து கிரேட் 2 இருக்கணும், ஆர் ஏர்லி கிரேட் 1 இருக்கணும். ஸோ உங்களுக்கு கிரேட் 3ல் இருக்குன்னா அப்புறம் தென் யூ நீட் டு வரி, ஏன் வந்து இவ்வளோ அட்வான்ஸாக உங்களுக்கு தெரியுதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போது அதுக்கான சிம்டம்ஸ் எப்படி, அது பெயின் அப்படின்னு விட்டு ஒரு பெயின் அப்படின்னு முடிவு பண்ணிடலாமா, இல்லை எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெயின் இருக்குது, இவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது, இந்த டைமில் வருது, அப்புறமா நான் ஒரு லைட்டாக இப்படி மசாஜ் பண்ணால் சரியாயிருது, இல்லை வீக்கம் இருக்குது எண்ணெய் போட்டால் சரியாயிருது, சூடாக காய்ச்சின எண்ணெய் வச்சா சரியாயிருது, இது மாதிரி ஏதாவது வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? சிம்டம் எப்படி? சிம்டம் வந்து பெயின், எல்லா பேரும் ஃபஸ்ட்டு காமனாக சொல்கிறது பெயின், சரிங்களா? இந்த பெயினுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. அவங்க வந்து இப்போது ஒரு விளையாண்டேன் சார், கால் சுளுக்கிருச்சு அதனால வலி வந்துச்சுன்னா கண்டிப்பாக தட் மீன்ஸ் இட்ஸ் an injury. ஒரு இன்ஜுரினால தான் பெயின் வந்திருக்கு. நான் ஒன்றுமே பண்ணல, நார்மலாக இருந்தேன்,
படி ஏறி இறங்குறப்போ டக்குன்னு சுளுக்கி இதாக வந்துச்சுன்னா it could be a minuscule இந்த குஷன் இருக்கும் அதெல்லாம் அந்த படி ஏறி இறங்குறப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுது அதுவே பெயினா தெரியும்ல சார் அப்படியே நம்ம அதை புரிஞ்சுக்கலாமா ஒரு ஸ்டெப் ஏறி நடக்கும்போது ஒரு சின்னதா ஸ்ட்ரெஸ் ஆகுது ஒரு முட்டியில மட்டும் ஸ்ட்ரெஸ் ஆகுது ஒரு இடத்துல மட்டும் 2 திருப்பி ஸ்டெப் வைக்கும்போது இன்னொரு கால் நார்மலா இருக்குன்னா அது தேய்மானம்னு புரிஞ்சுக்கலாமா அந்த முட்டியில் மேபி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் யூஸ்வலி இந்த டாமினன்ட் லெக்னு சொல்லுவாங்களே நம்ம எப்போயால இப்போ நீங்கள் ரைட் ஹேண்டட் பர்சன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் தான் ஃபஸ்ட்டு வைப்பீங்க காலே பிகாஸ் ரைட் வில் பி டாமினன்ட் லெக் வந்து கொஞ்சம் வேகமாக தேயும் ஏன்னா அது நிறைய பயன்படுத்துவோம் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸோ எப்பயுமே ரைட்டில் வந்து கொஞ்சம் தேய்மானம் கொஞ்சம் லிட்டில் ஏர்லி வரதுக்கு சான்சஸ் இருக்குது நாட் எல்லாத்துக்கும் வராது பட் பை ரூல் த டாமினன்ட் லெக் இஸ் யூஸ்ட் மோர் அதனால அதுக்கு வந்து கொஞ்சம் தேய்மானம் அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ படி ஏறி இறங்குறப்போ லைட்டாக கொஞ்சம் படி ஏறி இறங்குறப்போ வலிக்குது நடக்கிறப்ப வலிக்கலைன்னா நிறைய ஸ்டேஜ் 1 அப்படி தான் இருக்கும் ஸ்டேஜ் 1 இந்த நீ கேப் தான் ஃபஸ்ட்டு நிறைய தேயும் ஸோ அவங்களுக்கு அது வந்து பெண்டிங் ஜாயிண்ட் முட்டிலே 2 ஜாயிண்ட் இருக்குது ஒன்று வாக்கிங் ஜாயிண்ட் ஒன்று பெண்டிங் ஜாயிண்ட் வாக்கிங் ஜாயிண்ட்டுங்கிறது தொடையெலும்பும் காலெலும்பும் செய்யுது அதான் நடக்கிறதுக்கு பயன்படுத்துறது அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் தேயும் ஏன்னா அதுக்கு 2 ப்ரொடெக்ஷன் இருக்குது அதுக்கு அந்த குருத்தெலும்பும் இருக்குது குஷன் சொல்லுவாங்க மினிஸ்கஸ் ஸோ இது ரெண்டும் தேஞ்சதுக்கு அப்புறம் தான் அது தேயவே ஆரம்பிக்கும் ஆனால் இந்த நீ கேப் ஜாயிண்ட் பெட்டலான்னு சொல்லுவாங்க இந்த நீ கேப் முன்னாடி எலும்பு இருக்கும் இது மடக்கிற ஜாயிண்ட் ஸோ இது வந்து ஒரே ஒரு ப்ரொடெக்ஷன் அதுக்கு வந்து காட்லேஜ் மட்டும்தான் இருக்குது ஸோ எப்பயுமே அதுதான் தேயும் ஸோ எப்பயுமே தேய்மானத்தினால இருக்க வலி ஃபஸ்ட்டு படியில் தான் ஏறி இறங்குறப்ப வலி ஆரம்பிக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு நிறைய ஏறினா இப்போ 2-3 படி ஏறினா வருது சார் ஒன்றுலாம் ஏறினா வரலன்பாங்க அப்புறம் இப்போலாம் வந்து 2-3 படி ஏறினாலே வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு அது ஸ்டேஜ் ஏற ஏற உங்களுக்கு வந்து இன்டென்சிட்டி வலியோட இன்டென்சிட்டியும் ஜாஸ்தி ஆயிரும் ஃப்ரீக்வன்சியும் ஜாஸ்தி ஆயிரும் தட் மீன்ஸ் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குன்ட்டு ஸோ சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிடும் ஓகே இதில் எந்த நேரத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது கரெக்ட் வலி இருக்க தான் செய்யும் தேய்மானம்ன்றது ஒரு யதார்த்தம் இது வந்து நீங்கள் லா ஆஃப் சயின்ஸ் ஒன்றும் நீங்கள் தவிர்க்கலாம் முடியாது நீங்கள் சொல்கிறீங்க புரிஞ்சிக்க முடியுது வயசானா வருன்றதை பார்த்துக்க முடியுது எவ்வளோ ஃபிட்டாக இருந்தாலும் அந்த பாடி இதாகுது புரிஞ்சிக்க முடியுது அப்படி இருக்க ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆப்ரேஷன் பண்ணிடாத அப்படின்றது எல்லாரும் சொல்கிறது ஆப்ரேஷன் தான் சொல்யூஷன் அப்படின்றது டாக்டர் சொல்வது இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கிரே பார்ட் இதில் தான் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் வருது நீங்கள் வந்து முன்னாடி நம்ம பேசினப்பவே பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் செய்யக்கூடிய பிஆர்பி ட்ரீட்மெண்ட் அந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டை தாண்டின இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருப்பதாகவும் சொல்கிறாங்க சொல்யூஷன் ஆப்ரேஷன் இல்லாமல் மூட்டு வலிக்கு என்ன சொல்யூஷன் ஆரம்ப கட்டத்திலே நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம ஜஸ்ட் எக்ஸசைசஸ் அண்ட் சில சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப் ஸ்டைல் அதுலேயே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் சர்ஜரி இஸ் அ லாஸ்ட் ஸ்டாப் அது 100 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தர் தான் சர்ஜரி ஸ்டேஜ்லேயே வருவாங்க மிச்சம் 99 பேர் நம்ம வந்து இந்த சேஞ்சஸ்லேயே பண்ணிக்கலாம் அதான் சொல்கிறேன்ல எல்லா பேருமே லேட் ஸ்டேஜஸ் நம்ம ஊரில் எல்லாத்தையும் முத்த விட்டுட்டு ஊரை போட்டுட்டு நடக்கவே முடியாத ஸ்டேஜில் நம்ம வந்து பார்ப்பாங்களே அப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தீங்கன்னா எல்லாம் பண்ணியிருக்கலாம்னா எனக்கு யாருமே சொல்லலை டாக்டர் இது முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் சீக்கிரம் வந்து நான் உங்களை காமிச்சிருப்பேன் அப்படின்னு நான் அந்த ஸ்டேஜில் சர்ஜரி தான் சொல்வேன் நான் ஒரு 10 பேர் நான் பார்க்குறேன்னா 8 பேர் சர்ஜரி ஸ்டேஜில் தான் வருவாங்க அவங்க வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட முடியுமான்னு கேட்பாங்க நான் இல்லை சார் நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு நீங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லுவேன் ஸோ ஸ்டேஜ் 4க்கு சர்ஜரி மட்டுமே தீர்வு வேறு என்ன நீங்கள் வைத்தியம் பண்ணாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்காது பட் ஆனால் அது வந்து ரொம்ப சின்ன பாப்புலேஷன் தான் ஸ்டேஜ் 1, 2, 3 தான் அதிகம் இப்போல்லாம் வந்து தட் இஸ் ப்ரிவென்ஷன் இஸ் கியூர்னு சொல்லுவாங்களே உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே வலி வருது உங்களுக்கே தெரியுது ஒரு வலி ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்குன்னாலே உங்களுக்கு அது ஒரு தொந்தரவாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது இப்போ சாதாரண ஒரு சதப்பிடிப்பு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கால் ட்விஸ்ட் ஆயிடுதுன்னா நம்ம இயற்கையாகவே நம்ம உடம்பு தானவே சரி பண்ணிக்கும் அதோட ஹீலிங் டைம் ஒரு 1 வீக்னு வச்சுக்கோங்க 1 வீக் இஸ் த நார்மல் ஹீலிங் டைம் ஆஃப் எனி மசில் லிகமெண்ட்லாம் ஒரு 1 வீக் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா தானவே சரியாயிடும் இன்னொரு 1 வீக் கூட வெயிட் பண்ணலாம் தட் இஸ் கிரேஸ் பீரியட்னு சொல்லிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபுல் ட்ரெஸ் எடுக்க முடியல நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்கன்னா இன்னொரு 1 வீக் கூட வெயிட் பண்ணலாம் 2 வீக்ஸ்க்கு அப்புறமும் ஒரு வலி சரியாக மாட்டேங்குது ஆர் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குன்னா தட் இட் நீட்ஸ் அட்டென்ஷன் அப்போ தான் யூ நீட் டு கோ சி யோர் டாக்டர் ஏன் உங்களுக்கு வந்து நார்மல் ஹீலிங் பீரியடை விட தாண்டி வருதுன்ட்டு தென் வி டயக்னோஸ் இதுலேயே நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் சில சதையெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னா எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்போம் என்ன தொந்தரவுங்கிறது ஃபஸ்ட் இனிஷியல் இவால்யூஷன் சில தொந்தரவுகளில் நம்ம எக்ஸசைஸ்னாலேயோ ஃபிசியோதெரப்பினாலேயோ நம்ம சரி பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் தெம் ஸோ அதுலேயே வந்து இந்த மசில் பெயின் லிகமெண்ட் பெயின் இதெல்லாம் வந்து ஃபிசியோதெரப்பிலே சரியாயிடும் அதுக்கெலாம் சர்ஜரிலாம் தேவையே இருக்காது அன்லெஸ் தெர் இஸ் அ டேர் ஆர் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா மட்டும்தான் வெரி அன்லைக்லி இப்போ ஒரு 0.1, 0.2% தான் சர்ஜரிக்கே போவாங்க எலும்பு காரணம்னா என்ன காரணம்னு அதையும் கண்டுபிடிப்போம் இது தேய்மானம் தான் காரணம் அப்படின்னா அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நம்ம எக்ஸசைஸ்லேயே நம்ம சரி பண்ணிடலாம் ஃபிசியோதெரப்பிலையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் உங்கள் கிளினிக்கில் இது இருக்கா எல்லாமே இருக்குது அதாவது உங்களுடைய அந்த பேசிக்காக அந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் முன்னாடி எக்ஸசைஸ் மூலியமாகவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் தரீங்க ஆமாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வரவங்களுக்குலாம் வி ஜஸ்ட் டூ எக்ஸசைஸ் உங்களுக்கே நான் எக்ஸசைஸ் பண்ண சொல்வேன் பிஆர்பி பண்ணுறவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்வேன் எக்ஸசைஸ் ஃபார் த மசில்ஸ் நீங்களே சில விஷயத்தை அவாய்ட் பண்ணி இதை மட்டுமே கூட பண்ணுங்கன்னு சொல்யூஷன் கொடுக்கும் ஆமாம் அதாவது உங்களுக்கு என்ன நீடோ தேவை அதான் சொல்லலை எது மட்டும் கொடுக்கப்படும் திணிக்கப்படாதுன்றீங்க கரெக்ட்
உங்கள் உடம்புக்கு நம்ம எக்ஸசைஸே சரி பண்ணுறப்போ தேவையில்லாத நம்ம பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நான் இன்வேசிவ்னா உடம்பை பாதிக்காத ட்ரீட்மெண்ட், ஃபிசியோதெரப்பி, இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வலி நிறைய பேர் தே டிபெண்ட் ஆன் டேப்லெட்ஸ், மாத்திரையை நம்பி அவங்க வந்து அன்றைய நாள் தள்ளி போகிறதுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டை போடுறோம். ஒரு 2 நாளைக்கு பவர் இருக்கும், அப்பா கால் வலி இல்லாமல் இருக்கும். அதுக்கு இது சொல்யூஷனாக இருக்குமா? இல்லை, வலி மாத்திரை 1 or 2 days போட்டுக்கிறதுனால தப்பு கிடையாது. பட் ஆனால் அதுவே ஒரு வைத்தியமாக நீங்கள் கண்டினியூஸாக போட்டுருக்க கூடாது. இப்போ 2 வாரம் இருக்கு, ஒரு மாத்திரை 2 நாள் தாங்குது, ஒரு வாரம் ஃபுல்லாக டேப்லெட் போடுறவங்களா பார்த்துருக்கோம். அதான் அந்த மாதிரி லாங்குவிட்டியாக போடுறது கரெக்ட். அதாவது மேக்ஸிமம் ஒரு 4 to 5 days நீங்கள் மாத்திரை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது தாண்டி உங்களுக்கு வலி இருக்குன்னா தட் மீன்ஸ் மாத்திரை வந்து இட்ஸ் நாட் தி கேர். மாத்திரை சும்மா வலியை கம்மி பண்ணுறது தானே தவிர குணப்படுத்துறது கிடையாது. இதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்தணும். நம்ம உடலுக்கு குணப்படுத்துகிற மாதிரி மாத்திரை எதுவுமே கிடையாது. மஸ்குலோஸ்கெல்டலை பொறுத்த வரைக்கும், எலும்பு சதையை பொறுத்த வரைக்கும் எல்லா மாத்திரையும் வலி மாத்திரை தான், சத்து மாத்திரை இதுதான் இருக்கே தவிர இந்த சதை கூடணும்னா இந்த மாத்திரை போட்டால் சதை வேகமாக கூடுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் மாத்திரை கிடையாது. எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் தான். அதுக்கு தானாகவே சரியான தன்மை இருக்குன்னா நீங்கள் அதுக்கு உண்டான என்வாயர்மெண்ட் கரெக்டாக க்ரியேட் பண்ணிங்கன்னா கூடிரும். இப்போ இந்த சதை கிழிஞ்சிருக்கு, இது கூடணும்னா நீங்கள் ஒரு வாரம் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் நடக்காமல் இருந்தீங்கன்னா தானாகவே கூடிரும். நீங்கள் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது கூட முடியும்னா கூட அதனால் அது கூடாது. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் சரியாக வேண்டியது 2 வாரம் 3 வாரம் போய் என்ன வந்து பார்ப்பீங்க, சார் இந்த மாதிரி வருது. நான் அப்போ என்ன சொல்லுவேன், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலை அதனால தான் சரியாகும். இது தானாகவே கூடுற சதை தானே, நீங்கள் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்காம ரெஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி நான் தேவையில்லாமல் மாத்திரையோ இதுவோ நான் பண்ண மாட்டேன், இல்லை ஃபிசியோதெரப்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இந்த சதைக்கு தானாகவே இயற்கையாக கூடுற தன்மை இருக்குன்னா ஏன் நம்ம போய் அதை கூட வைக்க ட்ரை பண்ணணும்? தேவையில்லை. அதுக்கு டைம் கொடுத்தா தானாகவே கூடிரும். சில சதை கூடாது, ஆர் அந்த டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அது கூடுற தன்மையோட அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த பிஆர்பிலாம் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் சதையை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த சதை வந்து இமேஜின் ஒரு 80% கிழிஞ்சிருக்கு, 20% தான் இன்டாக்டாக இருக்குன்னு இந்த 80% கூடுறதுக்கு வந்து ஒன்று டைமும் அதிகமாகும், சில நேரம் கூடாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா டேமேஜ் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சார் இல்லை சார் நான் என்னால் ஒரு 1.5 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறேன், உங்களால் 1.5 மாதம் ரெஸ்ட் எடுக்க முடியாது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், இப்போ பிஆர்பி பண்ணிங்கன்னா அந்த 1.5 மாதம் நான் 3 வாரமாவோ 2 மாதம் என்னால் கம்மி பண்ண முடியும். பிஆர்பி இல்லாமல் அட்வான்ஸ்டாக சொல்கிறீங்களே சார், அது பிஆர்பிங்கிறது இட்ஸ் அ பேசிக் ட்ரீட்மெண்ட். அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கிற ரத்த அணுக்குள்ளே இருக்க ஹீலிங் பவரை மட்டும் எடுத்து நம்ம பயன்படுத்துறது தான் பிஆர்பி. இதிலே மீசன்கைமல் செல்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ரத்த உற்பத்தி ஆகிறதே நம்ம போன் மேரோவில் இருந்து தான். அதில் வந்து பிஆர்பியோட அதிகமான ஹீலிங் பவர் உண்டு. ஸோ நம்ம டேரெக்டாக சோர்ஸ்லேயே போன் மேரோவில் வந்து எடுத்து பண்ணோம்னா ஒரு பிஆர்பியோட 3 மடங்கு அதிகமாக அதுக்கு ஹீலிங் பவர் உண்டு. இப்போ நான் ஒரு சதை ஒரு கிழிஞ்சிருக்கு, ஒரு எலும்பு தேஞ்சிருக்கு, கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரீங்க, நான் வந்து இதுக்கு வந்து ஒன்று பிஆர்பி 3 இன்ஜெக்ஷன் போடணும், இல்லையா ஒரு போன் மேரோ பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா போன் மேரோக்கு 3 பிஆர்பியோட பவர் இருக்குது. ஸோ நான் ஒரு போன் மேரோ வச்சு பண்ணி நான் சரி பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு ஹீலிங் தேவை அப்படின்னா நம்ம போன் மேரோலேருந்து எடுப்போம். இல்லை எனக்கு அதை விட கூட வேணும்னா உடல் பருமன் இருக்கவங்களுக்கு கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, கொழுப்பு தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் இந்த மீசன்கைமல் செல்ஸ், க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. இதை வந்து அவங்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த ரத்தம் எடுத்து பார்த்தேன்னா ஒரு 30 ml ரத்தம் எடுத்து பண்ணுவேன், போன் மேரோ எடுத்தேன்னா 40 ml பண்ணுவேன். ஸோ இந்த 40 ml எவ்வளோ ஹீலிங் செல்ஸ் இருக்கோ அதான் என்னால் பயன்படுத்த முடியும். இதே நான் கொழுப்பு எடுத்தேன்னா நான் 200 ml 300 ml கொழுப்பு எடுப்பேன். கூட எடுக்கலாம், 500 ml வரைக்கும் எடுக்கலாம். பட் ஆனால் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 200 ml கிடைக்கும். 200 ml எடுக்கிறப்போ இதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக அதில் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கும் உடல் பருமன் இருக்கவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு 2 விதமான ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஒன்று, நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ கொழுப்பு இறங்குறப்போ வெயிட்டும் கம்மியான மாதிரி இருக்கும், அதே டைம் அந்த செல்ஸ் முன்னாடியில் அந்த கொழுப்பு தூக்கி போட்டுரும், அந்த லைப்போசக்ஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணி கொழுப்பு தூக்கி போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கொழுப்புலேயே இவ்வளோ ஹீலிங் பவர் இருக்குங்கிறதுனால அந்த ஹீலிங் செல்ஸை மட்டும் கொழுப்புலேருந்து பிரித்து எடுத்து அதையும் நம்ம வைத்தியத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அதில் இதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக ஹீலிங் பவர் உண்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் லேட்டஸ்ட் அட்வான்ஸஸ். ஸோ பிஆர்பி தான் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. ஆமாம், பிஆர் இது எல்லாமே ஆப்ரேட் பண்ணாமல் காலை கிழிக்காமல் ஆப்ரேஷன்ற விஷயமே இல்லாமல் இன்ஜெக்ஷன்லேயே சரி பண்ணுறது. மூட்டு வலிக்கு தீர்வு. ஆமாம், மூட்டு வலிக்கு, சதைக்கு, தசை எல்லாத்துக்குமே தீர்வாக இருக்குது. இது வந்து மூட்டு மட்டும் இல்லாமல் ஸ்பைனலுக்கும் ட்ரை பண்ண முடியுமா? இது நடக்கும் தான். ஸ்பைனலில் வந்து ஜாயின்ட் பிரச்சனை என்னென்னா இந்த இன்ஜெக்ஷனுக்கு ஹீலிங் பவர் இருக்குது, ஆனால் ஸ்பைனில் வந்து ஜாயின்ஸ் ரொம்ப சின்ன ஜாயின்ஸ். இப்போ முட்டியில் வந்து என்னால் ஈஸியாக ஒரு 10 ml இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். ஸோ 10 ml இன்ஜெக்ட் பண்ணுறப்போ அவ்வளோ ஹீலிங் பவர் நான் கொடுக்குறேன். ஆனால் ஸ்பைனில் வந்து பார்த்தீங்கன்னா 33 ஜாயிண்ட், இந்த பக்கம் ஒரு 33 ஜாயிண்ட் இருக்குது, இந்த பக்கம் 33 ஜாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஜாயிண்ட்டில் என்னால் ஒரு 0.1 ml 0.2 ml இன்ஜெக்டே பண்ண முடியும். அதுக்கு ஹீலிங் பவர் இருந்தாலும் 0.2 ml என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. நான் 4 ml கொடுக்க வேண்டிய இடத்துல 0.2 ml கொடுக்குறப்போ இந்த ரீஜென்ரேஷன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் ஸ்பைனில் வந்து அந்த அளவுக்கு இந்த ரீஜெனரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வேலை செய்யாது. இது எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் சார்? இந்த மூட்டு வலிக்கு நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலிமா ஆப்ரேஷன் பண்ணாமல் பண்ணுறோன்னா, ஆப்ரேஷன்னா ஒரு நாள் ஆப்ரேஷன், பட் பல நாள் வந்து அதுக்கு நம்ம ரெடியாக வேண்டியது இருக்குது, ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது. நம்ம வந்து மூட்டுக்கு பூட் கேம்ப் வரைக்கும் சிலர்லாம் போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க சரியாயிட்டு சில இடங்களில் நடந்து போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கு, இதுக்கு எவ்வளோ நாளில் சரியாகி வீட்டுக்கு உடனே வர முடியும் அப்படின்னா எவ்வளோ?
அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்டோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இது சர்ஜரி கிடையாது, இது ஜஸ்ட் அன் இன்ஜெக்ஷன். இதுக்கு அட்மிஷனே ஆகணும்னு அவசியம் இல்லை. வருவீங்க, ஒரு மணி நேரத்துலேயே இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். பிஆர்பின்னா இந்த போன் மேர், ஆமாம், இட்ஸ் ஜஸ்ட் ப்ரொசீஜர். நீங்கள் நார்மலாக ஒரு வேக்சின் எடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து நம்ம போன் மேர்னு எடுக்கிறோம்னா இன்னொரு ½ hour எக்ஸ்ட்ரா, 1.5 மணி நேரம். ஆனால் எல்லாமே இன்ஜெக்ஷன் தான். வந்து பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வீட்டுக்கே நீங்கள் போயிடலாம். லைப்போசெக்ஷன் பண்ணால் மட்டும் ஒரு ½ day இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது தியேட்டரில் வச்சு சக்ஷன் எடுக்கணும். அது கூட லோக்கலில் தான் வச்சு பண்ணணும். அதுக்கு மயக்க மருந்துலாம் கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட் லோக்கல்லே பண்ணிடலாம். ஆமாம், நீங்கள் முடிச்சு தான் இருப்பீங்க. ஒரு 4 hours நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். எல்லாமே இன்ஜெக்ஷன்ஸ் தான் அண்ட் எல்லாமே அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் தான். இதுக்கு அட்மிஷன்லாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஏன்னா உங்கள் உடம்போட சொந்த ஹீலிங் பவரோட ரிசல்ட்ஸ் எடுத்து நம்ம பயன்படுத்துறதுனால இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. இப்போ மற்றவங்களை எடுத்து பண்ணுறோம்னா கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வரலாம். ஆனால் உங்களோட சொந்த ஹீலிங் செல்ஸ் எடுத்து பண்ணுறதுனால இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ரிஜெக்ஷன், ரியாக்ஷன், காம்ப்ளிகேஷன், இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வருவீங்க, பிளட்டோ போன் மேரோ கொடுப்பீங்க, ஒரு ½ hour 45 minutes வெயிட் பண்ணணும். அந்த ப்ராசஸிங் டைம் ரெடி ஆனோட இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு நீங்கள் வீட்டுக்கு திருப்பி நடந்தே போயிடலாம். நீங்கள் ஒரு வேக்சின் போடுற மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், அது வேறு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? அப்புறம் வந்து சுகர், ப்ரெஷர்லாம் இருந்தால் அவங்க எப்படி பண்ணணும்? இல்லை ஒரு கார்டியாக் பேஷண்ட் இருக்காங்க, ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அட்வான்ஸ்டாக சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி? இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் பண்ணலாம். நான் நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ் தான் பண்ணுறேன். நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ் மூட்டு தேய்மானத்தோட வராங்க. அவங்க நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டு சர்ஜரியே பண்ண முடியாது சார், உங்களுக்கு ஹார்ட் உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்குலாம் நான் வந்து இன்ஜெக்ஷன் தான் பண்ணுறேன். இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஹார்ட், லங், கிட்னி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் பண்ணலாம். லிவர் ஃபெயிலியர், கார்டியாக் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் எல்லாத்துக்குமே பண்ணுறோம். இதுக்கு வந்து அதனால இது கிடையாது. நம்ம எங்கே வந்து விச் பிளேஸ் ரோல்னா நம்ம ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ், எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க, ஏஜுக்கு அதுக்கு சம்மந்தம். இதே ஸ்டேஜ் 70 வயசு இருப்பாங்க. முட்டி தான். ஆமாம், 70 வயசு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 3 தான் இருக்கும். அவங்களுக்கு நான் இன்ஜெக்ஷன் போடுவேன். 50 வயசில் வருவாங்க, அவங்களுக்கு ஸ்டேஜ் 4 வருவாங்க. நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் வேலை செய்யாது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ ஏஜுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அந்த ஸ்டேஜை நம்மளால் இன்ஜெக்ஷன்லேயே சரி பண்ண முடிஞ்சால் இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். இல்லை சார் அந்த ஸ்டேஜை தாண்டிட்டீங்கன்னா ஐ வில் டெல் தம் கோ ஃபார் சர்ஜரி. சில பேர் சர்ஜரி வேண்டான்னு பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சர்ஜரி கூட இருக்கிற சர்ஜரி பண்ணி ஒரு 70-80% நம்மளால் ரிலீஃப் கொடுக்க முடியும்னா இதில் வந்து ஒரு 30% தான் ரிலீஃப் கொடுக்க முடியும். பட் அவங்க சர்ஜரி வேணாம் ஆர் அவங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த 30% சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கிடைக்குதுன்னு பரவாயில்லன்னு பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3லேயே வந்துட்டிங்கன்னா சர்ஜரி விட இதில் வந்து ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதான் இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஆரம்ப கட்டத்திலே நம்ம அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் சர்ஜரி ஸ்டேஜுக்கே போக வேண்டாம். நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம அப்படியே எவ்ரி 2 to 3 years பண்ணி நீங்கள் உங்கள் மினியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர். இத்தனை நம்மோட இருந்து ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப சமூகத்துக்கு கூடிய முக்கியமான விஷயம், பிரச்சனை குறித்து, அதற்கான தீர்வு குறித்து பல டீட்டெயிலான விஷயங்கள் சொன்னதுக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ.